இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு அதிகாரம் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என்னை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர். யார் அவர்? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்தி அழகாய் ஆச்சரியமாய் போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க கவலை எல்லாம் அவர் மேல இறக்கி வைங்க. நிச்சயமாய் உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு வாலிபன் காலேஜுக்கு போகிற அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பயங்கரமா கிண்டல் பண்ணும்போது இந்த வாலிப பையன் ரொம்ப சோர்ந்து போய் கவலையோடு வீட்டுக்கு வந்த அந்த வாலிபன் ஸ்டேட்டஸ்ல நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சானான். அவன் நினைத்தான், இந்த ஸ்டேட்டஸை பார்த்து எல்லாரும் எனக்கு கால் பண்ணி என்னை விசாரிப்பாங்க, நீ ஏன் கவலையோடு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, என்னை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பையன் நினைச்சிருந்தான். அவனும் போன்ல ஸ்டேட்டஸ் யார் யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் ஒரு நபர் கூட நீ ஏன்டா கவலையோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவே இல்லையாம். அந்த விசாரிக்காதது அவனுக்கு ரொம்ப வேதனை ஏற்படுத்தியது. இன்னும் அதிகமாய் தனிமையில பாரத்தோடு என்னை யாருமே விசாரிக்கலையே அப்படின்னு அவன் கலங்கி கொண்டிருக்கும் போதுதான் அவங்க தகப்பனார், ஏன் மகனே நீ ரொம்ப கவலையோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பா எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பண்ணாங்க, நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி போன்ல ஸ்டேட்டஸ் வச்சேன், என்னை யாராவது விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா ஒருத்தர் கூட என்னை விசாரிக்கல, என் மேல யாருமே அன்பு காட்டலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த தகப்பன் சொன்னாராம், உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உன்னை நடத்துவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நீ சார்ந்திருக்கும் போது அவர் உன்னை நிச்சயமாய் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் கற்றுக் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, என்னை யாருமே விசாரிக்கவே இல்லையே, இவங்க மேல நான் எவ்வளோ அன்பா இருந்தேன், நான் இப்போ கஷ்டப்படும் போது என்னை இவங்க விசாரிக்கல, எனக்கான காரியங்களை சந்திக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏசப்பா உங்களை விசாரிக்கிறவர். உங்க கவலையெல்லாம் நீங்க அவர் மேல இறக்கி வைக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். செபிப்போம். நீங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் அப்பா. கவலையெல்லாம் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தின மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுங்க. குடும்பங்கள்ல சமாதானத்தை கத்த தாங்கப்பா. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மார்க் கிடைக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க. நெக்ஸ்ட் என்ன எடுத்து படிக்க வேண்டும் என்று கர்த்தர் சரியாய் லீட் பண்ணி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் மற்றும் பல எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்க கவலை எல்லாம் அவர் மேல இறக்கி வைங்க, அவர் நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.